மீனவர்கள் அடுத்த 4 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தென் தமிழக மீனவர்கள் அடுத்த 4 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வரும் 19ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்வர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அன்வர், மேலும் விவரங்கள். வணக்கம். இன்று முதல் 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக இலங்கை தென் இலங்கை கடற்கரை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுற காரணத்தினால அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குறிப்பாக தென் தமிழக மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில தற்பொழுது மீனவர்களுக்கான எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம். குறிப்பா தமிழக கடலோர பகுதிகளான தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று முதல் 4 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அரபிக்கடல் பகுதிகளிலும் தென் கேரள கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்றானது 40 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதியில் உள்ள மீனவர்களும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கையானது விடப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று முதல் 4 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய மன்னார் வளைகுடா, தென் தமிழக மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள், குமரிக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பாக அடுத்த 4 நாட்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை தென் மாவட்டங்களுக்கு விடப்பட்டுள்ள நிலையில் தற்போது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.